கிழக்கு மாகாண சபையின் 59வது அமர்வு சபை முதல்வர் சந்திரதாச கலபதி தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்றது. அமர்வில் நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இது தொடர்பிலான மேலதிக விவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் நமது பிராந்திய செய்தியாளர் ஆசிக் அப்துல் வாதுத். கிழக்கு மாகாண சபையின் 59வது அமர்வு இன்று காலை 9:30 மணி அளவில் சபை முதல்வர் சந்திரதாச கலபதி தலைமையில் கூடியது. இன்றைய அமர்வின் நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம் 3 கேள்விகளும் 17 தனிநபர் பிரச்சனைகளும் முன்வைக்க ஏற்பாடாயிருந்தன. சபையின் ஆரம்ப கட்ட நடவடிக்கையில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு போன்ற பேரிடரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அனுதாபத்தினை தெரிவிப்பதாக சபை சபாநாயகர் சந்திரதாச கலபதி தெரிவித்தார். இதன்போது கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் அகமது நசீரின் விசேட உரை ஒன்றும் நிகழ்த்தப்பட்டது. இதன்போது சபாநாயகர் தளபதி தனது சபை நடவடிக்கைகளை முன்னெடுக்க சொல்லும் போது கடந்த 58வது சபை அமர்வில் முன்வைக்கப்பட்ட விசேட காணி தொடர்பான தனிநபர் பிரேரணை சம்பந்தமாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் RM அன்வர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர், இன்று காணி அமைச்சர் ஆரியவதி கலபதி அவர்கள் பிரசன்னமாக காரணத்தினால் அவர் அளித்த பதில் கடிதத்தினை நான் சபையில் வாசிக்கின்றேன் என தெரிவித்தார். இது சம்பந்தமாக தான் நடவடிக்கை எடுப்பதாகவும் மத்திய அரசாங்கத்தின் உதவியுடன் இதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் என சபாநாயகர் மேலும் தெரிவித்தார். இதன்போது மாகாண சபை உறுப்பினர் RM அன்வர், எனக்கு இந்த பதிலில் ஏதும் திருப்தி இல்லை என்றும் சம்பூர் போன்ற பிரதேசங்களில் ஏற்கனவே காணிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏன் புல்மட்டை போன்ற பிரதேசங்களில் காணி விடுவிக்கப்படாத நோக்கம் என்ன, இதன் பின்புலம் என்ன என்று அவர் மீண்டும் கேள்வி எழுப்பினார். இதன் போது முதலமைச்சர் எனக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் பதிலளிக்கும் வகையில் தான் கிழக்கில் காணி பிரச்சனைகள் அதிக அளவில் காணப்படுவதாகவும் மேல்குடியேற்றம் சம்பந்தமான பிரச்சனைகளும் கிழக்கில் இருப்பதாகவும் அவர் நன்கறிவதாகவும் தெரிவித்தார். இது சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் உரிய அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு விரைவில் தீர்வுகள் எட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதன் போது சபாநாயகர் மாகாண சபை உறுப்பினர் சந்திரகாந்தன் அவரின் தனிநபர் பிரேரணையை முன்வைக்க கோரிய போது குறுக்கிட்ட ஆளும் கட்சி உறுப்பினர் முகமது லப்பே அமீர் அவர்கள் சம்பூர் சூழல் பாதுகாப்பு தொடர்பான பிரேரணை இன்று நிகழ்ச்சி நிரலில் இடப்படாத காரணம் என்ன என வினவினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர், இது தொடர்பாக தான் ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை கூறுவேன் என்றும் கூறினார். அதன்போது குறுக்கிட்ட கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் JM லாகிர் அவர்கள் இது தொடர்பாக விளக்கம் தரப்பட வேண்டும் என்ற போது கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஜனாதிபதி இந்தியாவுடனான ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டு வருவதாகவும் இது தொடர்பான மாற்று திட்ட நடவடிக்கை சம்பந்தமாக பேசியுள்ளார் என்பதனையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டார். நியூஸ் செய்திகளுக்காக கிழக்கு மாகாண சபையிலிருந்து நான் ஆஷிக் அப்துல் வதூத்.